நடிப்பில் கிஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிஸ் படம் பார்த்துட்டு வந்தோம். கிஸ் படம் வந்து ட்ரைலர்லாம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் ஒரு ஆசையோடு போய் படம் பார்த்தோம். ஆனால் அதே மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு புக்குலேருந்து பார்த்திங்கன்னா, ஒரு அந்த காலத்துலேருந்து அந்த புக்கை மையப்படுத்தி வந்த அதில் வந்து ஒரு ராஜா காலத்தில் வந்து ஒரு இளஞ்சோடிகள் சேராமல் போனதாலும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் எந்த காலத்தில் வந்து நம்ம கவின் கிடைக்குதாலும், கவின் அதே மாதிரி லவ்வே பிடிக்காத ஒரு பையனாக இருக்கிறாரு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு என்னென்னா லவ் பிடிக்கலன்னு சொல்லி அதுக்கப்புறம் லவ் பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த லவ் சேர்ந்துச்சா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. கிஸ்ஸு ஆனால் வந்து ஒரே கிஸ் தான் கவினுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே ஒரு கிஸ்ஸு தான். அந்த ஒரு கிஸ்ஸு தான் அந்த படத்தை ஏமாற்றிட்டாங்க. சரி, ஒரு தான் கிஸ்ஸு தான் ஏமாற்றிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாகவே நம்மளை ஏமாற்றிட்டாங்க. கவின் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக நடிக்கவே இல்லை. அப்படியே வந்து முறைச்சப்படி அப்படி நிற்கிறாரு. ஒவ்வொரு டைலாக் பக்கத்தில் யார் பேசுகிறாலும் கவின் அப்படியே நிற்கிறாரு. கவின் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. கவினுக்கு என்ன ஆச்சு அப்படி தான் நமக்கு சொல்ல தோணுது. ஒரு படத்தோட கதைக்குள்ளே அப்படி இருக்கிறப்பன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும். அது இவர் படத்தில் சில சீனில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரியும், இவர் ஏன் அப்படி கவின் வந்து நம்ம பார்க்குறப்ப அப்பப்போ கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரியும் இருந்தது. கிஸ் படத்தில் நடிச்சுட்டு ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சுட்டு அவர் ஏன் அப்படியே கிஸ்ஸு ஓகே, நீங்கள் லவ் பிடிக்காது, ஒரு கட்டத்துக்கு மேலே லவ் பிடிக்க ஆரம்பிக்குது. அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இயக்குனர் சதீஷ் சரியாக வேலை வாங்கலையா, இல்லை வந்து நம்ம சதீஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் தான் இந்த படத்தோட இயக்குனர், அவர் சரியாக வேலை வாங்கலையா, இல்லை கவின் வந்து எனக்கு இல்லை இது போதும் இது அப்படின்னு சொல்லி அவரே நினச்சிட்டு அவரே டைரக்டர் கட்டு சொல்லி இவரே ஆக்ஷன் சொல்லி ஓகே போதும்னு சொல்லிட்டாரான்றதான் நம்ம படத்துக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரிங்க எவ்வளோ ஜாலியாக நம்ம பார்க்குறப்ப ஒரு எனர்ஜி வரவனவா, அந்த எனர்ஜி சுத்தமாக இந்த படத்தில் இல்லை. ஒரு லவ் படம் பார்க்குறோம், ஒரு லவ் ஸ்டோரி படம், ஒரு ஃபேண்டஸ்டிக் மூவி. அது வந்து ஓகே, ஒரு லவ் ஃபஸ்ட்டு லவ் பிடிக்காத ஒரு வெறுப்பாக இருப்பார். சரி, ஒரு கட்டத்துக்கு லவ் பிடிக்கும். லவ் பிடிச்சோன்னா அந்த லவ்வை எப்படி காப்பாற்றணுன்றது போராடுறது தான் கதை. அந்த கதைக்குள்ளே இவர் சுத்தமாக இன்வால்வ் ஆகாமல் ஏதோ வந்து பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே அப்பப்போ சீனில் முறப்பாக நின்றுனே இருக்கார். படம் ஃபுல்லாக முறப்பாகவே இருக்கார். ஒரு லவ் சீன் வந்தாலும் முறப்பு, ஒரு அழுகுற சீன் வந்தாலும் முறப்பு, ஒரு ரொமான்டிக் சீன் வந்தாலும் முறப்பாகவே இருந்தது. கவினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த படத்தை சுத்தமாக கவின் நடிக்கலை. ஏதோ வந்துட்டு போன மாதிரி தான், டைம் பாஸ் வந்துட்டு போன மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி சதீஷ் டான்ஸ் மாஸ்டர் நிறைய படங்கள் அவர் டான்ஸ்லாம் நம்ம வந்து விரும்பி பார்த்துருக்கோம். இதில் வந்து சில சீன்கள் நல்லா அழகாக பண்ணியிருந்தார். சில சீன்கள் வந்து ஏற்கனவே பார்த்து அதர பழசான சீன்களை வச்சதுனால நம்ம இந்த கிஸ் வந்து நெருக்கமாக இல்லாமல் போயிடுச்சு. கிஸ் அடிக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இந்த கிஸ்ஸே பிடிக்கலாம் எப்படி பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு படத்தை தான் பண்ணி வச்சுருக்காரு சதீஷ். மற்றபடி மியூசிக் வேறு லெவல் நல்லா இருந்தது, கேமரா ஒர்க்கு சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸ்ஸு கவின், மிகப்பெரிய மைனஸு ஸ்க்ரீன் ப்ளே. ஏன்னா இந்த ரெண்டுமே இவர் சரியாக நடிக்கலை, இது வந்து பழசான ஸ்க்ரீன் ப்ளே. இந்த ரெண்டும் சேர்ந்ததில் நம்ம கிஸ்ஸு அடிக்கவும் தோணலை, பார்க்கவும் தோணலை. மிஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் அவர்களே, கடைசியாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தான் இது வைக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கௌதம் வாசுதேவ் மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக ரொமான்டிக்காக நடிச்சிருப்பீங்க, ஹீரோக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் வருவீங்க, உங்கள் கோரியோகிராஃபர்லாம் பார்த்துருக்கோம், பயங்கரமான எனர்ஜியாக டான்ஸ் ஆடுவீங்க. இப்போ ராஜீவ் சுந்தரம் பிரபுதேவாவுக்கு அப்புறம் உங்களை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள்லாம் வந்து ஸ்டைலில் அந்த ஸ்டெப்பு மாற்றி கொடுப்பீங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. திரும்பி பார்த்தா நீங்கள் நேஷ்னல் அவார்டு வின்னர். ஆனால் நீங்கள் இந்த படத்தை பண்ணி வச்சு கொலையாக கொண்டு ப்ரொடியூசர் யாருன்னு தெரியல, பாவம். அவருக்கு நாமத்தை போடுறது எங்களுக்கு விருப்பமே கிடையாது. நாங்கள் பேசுகிறது எல்லாமே தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், தயாரிப்பாளருக்கு லாபம் வரணும். எங்களுக்கு நீங்கள் எந்த படம் எடுங்க, காப்பி எடுக்காமல் எடுங்க. நீங்கள் வந்து இல்லை அட்லீஸ்ட் நேற்று வந்த படத்தை எடுங்க, இல்லை ஒரு வருஷம் கழிச்சு, இல்லை 50 வருஷம் கழிச்சு வந்த படத்தை கூட எடுங்க. நீங்கள் உல்ட்டா பண்ணுங்கள், அதை பற்றி இல்லை. எங்களுக்கு ரசிக்கணும், நாங்கள் 2 மணி நேரம் போய் ஒரு படத்தை ரசிக்கணும், விரும்பி பார்க்கணும். நாங்கள் கொடுத்த 200 ரூபாய்க்கு எங்களுக்கு ஒர்த்தாக இருக்கணும், அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்ப்போம். அதில் நல்லா ஃபைட் இருக்கலாம், பாட்டு இருக்கலாம், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்கலாம், இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறது. ஆனால் இதையே நீங்கள் ஒழுங்காக பண்ணாமல் சதீஷ் அவர்கள் பேசாமல் இதை விட்டுட்டு நீங்கள் பழைய கொரியோகிராஃபராக போயிட்டா நல்லா சம்பாதிக்கலாம். நீங்கள் நம்ம ஓகே, நீங்கள் ஒரு ஆசைக்கு ஒரு படம் எடுத்துட்டீங்க, போதும் சாமி, தயவு செஞ்சு நீங்கள் இந்த கிஸ்ஸு அப்புறங்க ஒரு கிஸ்ஸு படத்தையே பிடிக்காத அளவுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு எங்களோட வேண்டுகோள். சதீஷ் கொஞ்சம் நல்லா யோசித்து முடிவெடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் படம் பண்ணாமல் இருந்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.